32680. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா தனிஷ்டா பஞ்சமி அப்படின்ற ஒரு பஞ்சமி இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு இந்த பஞ்சமியில் என்ன நடக்கும், இந்த பஞ்சமி என்னன்றதை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்க்க போனீங்கன்னா தனிஷ்டா பஞ்சமி அப்படின்றது ஒரு 5 விதமான நட்சத்திரம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 5 நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகருக்கு மரணம் நேரிட்டால் இது தனிஷ்டா பஞ்சமி தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜாதகர் மேலுலகத்துக்கும் இறந்தவனே இந்த ஆத்மா போகாது. இது ஒரு பேய். தனிஷ்டா பஞ்சமின்றது ஒரு அரக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அரக்கனிடம் அவங்க சேர்ந்துருவாங்க அந்த 5 நட்சத்திரத்தில் இறந்துருந்தாங்கன்னா. இது எப்படி முன்னொரு காலத்தில் இந்த மூதாதையர்கள் முன்னோர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னுடைய நீங்கள் கிராமப்புறங்கள்லேயோ சில வீடுகள்லையோ கேட்டுக்கலாம். அதாவது எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் தாத்தா இருக்கிற முடிக்கும் நாங்கள் பெரிய கொடி கட்டி பறந்தோம், நாங்கள மாதிரி ஒரு செல்வ சிறப்பு யாருமே இல்லை, ஆனால் எங்கள் தாத்தா இறந்ததுக்கப்புறம் எல்லாருமே எங்கள் குடும்பமே கீழ்நிலைக்கு வந்துருச்சு, இது என்ன காரணம்னே தெரியலன்னுவாங்க. அதே மாதிரி ஒரு சில வீட்டில் பார்க்க போனீங்கன்னா ஒரு பையன் இறந்துட்டான்னு வச்சுக்கலாம், ஒருத்தவங்களுக்கு 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பையன் இறந்துட்டானா அந்த பையன் அந்த தனிஷ்டா பஞ்சமி அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் இறந்துட்டானா இந்த தனிஷ்டா பஞ்சமி தோஷம் அவன்கிட்ட போயிடும். அப்போ அந்த குழந்தை என்ன ஆகும், மேலுலகத்துக்கு போகாமல் இந்த தீய அரக்கனிடம் தனிஷ்டா பஞ்சமி அரக்கன்கிட்ட போய் அது சேர்ந்துடும். அப்போ இந்த குழந்தை அவன் அரக்கனோட சேர்ந்து அவன் குடும்பத்தையே அழிச்சிடும். அப்போ தான் அதனால தான் பாருங்கள், ஒரு சில குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை சொல்லும், அம்மா அம்மா என் அண்ணன் கூப்பிட்றான், என்னை வான்னு கூப்பிட்றான், என்னோட வந்துருன்னு கூப்பிட்றான், அதே மாதிரி அப்பாவையும் கூட்டுட்டு வா அம்மாவையும் கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். இது இந்த தனிஷ்டா பஞ்சமியால் வர தோஷம்தான். இது நிறையா குடும்பத்தில் இது என்கிட்ட வந்திருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். இந்த தோஷத்தை சொல்லும்போது அதை பற்றி நான் விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இது இந்த தனிஷ்டா பஞ்சமியிலேருந்து தோஷம் எப்படி போகணுன்னா, அவங்க அந்த இறந்த இடத்த பூட்டி வச்சிடணும். 6 மாத காலத்துக்கு பூட்டி அந்த இடத்துல விளக்கேற்றணும். விளக்கேற்றும் போது அந்த தோஷம் விலகிடும். ஸோ இதனால தான் ஒரு குடும்பத்தில் பாருங்கள், அந்த தனிஷ்டா பஞ்சமி அன்றைக்கி இறந்தாங்கன்னா தொடர்ச்சியாக 5 மரணங்கள் நடக்கும். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே ஒரு ஆளாக இறந்துருவாங்க. இதை நிறையா ஜாதகத்தில் சொல்லியிருக்கேன் நான். இது அந்த தனிஷ்டா பஞ்சமியால் வர தோஷம்தான். அதனால் இந்த தோஷத்தில் இருக்கிறவங்க அந்த முதல் பாதத்தில் இறந்தாங்கன்னா, அதாவது அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தை இறந்தாங்கன்னா 10 மாதம் காலம் வீட்டை போட்டுணும். அதே மாதிரி 2ஆம் பாதத்தில் இறந்தாங்கன்னா 5 மாதம் காலம் அவங்க வீட்டை பூட்டி அந்த இடத்துல விளக்கேற்றணும். வீட்டை பூட்டின்னா நீங்கள் வேறு வீட்டுக்கு போயிடுங்க. சொந்த வீட்டில் இருக்கவங்க வாடகை வீட்டுக்கு போயிடுங்க. அப்படி போயிட்டு நீங்கள் அந்த வீட்டில் தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு அந்த தோஷம் விலகும். அதே மாதிரி 3ஆம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா 3 மாதம், 4ஆம் பாதத்தில் இறந்தாங்கன்னா அவங்களும் 3 மாதம், அந்த குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது அந்த தீபத்தை ஏற்றணும். ஏற்றினா அந்த தனிஷ்டா பஞ்சமியால் வர சாபம் விலகிடும், தோஷம் விலகிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி எங்கள் பெரியப்பா, நாங்கள் குடும்பத்தில் 3 பேர் இருந்தாங்க, பெரியப்பா சித்தப்பா, அடுத்த சித்தப்பா, அந்த நடுவில் சித்தப்பா இறந்தார். நாங்கள் நல்லா துணி வியாபாரம் பண்ணியிருந்தோம். அப்போ சித்தப்பா இறந்தோடனே எங்கள் 2 பெரியப்பாவும் கூடவே இறந்துட்டாங்க. அடுத்தது எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, எங்கள் குடும்பமே இப்போ கஷ்ட நிலைக்கு ஆளாகுது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் கரெக்டாக சொல்லுவேன், இந்த ஜாதகத்தில் இந்த தனிஷ்டா பஞ்சமி அன்னைக்கு இறந்துருக்காங்களே, ஏன்னா அவங்க சொல்லும்போதே நம்மளுக்கு தெரியும் இந்த தோஷம் இருந்தால்தான் இது உருவாகும்னு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி குறை இருந்ததுன்னா தனிஷ்டா பஞ்சமி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி அதாவது விருட்சத்தில் நீங்கள் நட்சத்திர விருட்சத்தில் நீங்கள் என்ன விருட்சத்தை நீங்கள் வழிபடணும்னு சொல்கிறேன். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூங்கில் ஸ்தல விருட்சமாக இருக்க கோயில் எங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான கோயில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். இந்த கோயிலில் மூங்கில் ஸ்தல விருட்சமாக இருக்குது. இந்த மூங்கிலில் நீங்கள் மூங்கிலுக்கு மஞ்சள் பொடியால் பூசி அதில் குங்குமம் வச்சு சந்தனம் குங்குமம் இட்டு நீங்கள் 9 சுற்று சுற்றி நெய் தீபம் ஏற்றும்போது உங்களுடைய அந்த விருட்சமான மூங்கிலால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப்பெறும். கோயில் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். திருவாசி, அதாவது திருச்சி டு முசிறி செல்லும் சாலையில் இந்த கோயில் இருக்குது. இது பாலரிஷ்ட கோயில். பாலரிஷ்ட கோயில்னால் ஒரு சில குழந்தைகள் பிறந்து 3 வயதுக்குள்ளே இறந்துவிடும். இது நிறைய குடும்பத்தில் நடக்கிறது. சரி, எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமே இல்லைன்னுவாங்க. இது பார்க்க முடியும் இந்த பாலரிஷ்ட தோஷம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இப்போ இவங்க அந்த பாலரிஷ்ட தோஷத்தில் பாதிக்கப்பட்டவங்க என்னென்னா, இந்த குழந்தைய 3 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த சிவன் கோயிலுக்கு பிரம்மபுரீஸ்வரர்
திருக்கோயில், அதாவது திருவாசின்ற ஸ்தலத்தில் இருக்குது. திருச்சிலேருந்து முசிறிப்பறவை. இங்கே வந்து நீங்கள் அந்த குழந்தைகளை கூட்டின்னு போயிட்டு 3 ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அங்கே அர்ச்சனை பண்ணி அம்மனுக்கு கொடுக்க அந்த தீர்த்தத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் வந்து பாலரிஷ தோஷம் குழந்தைகளுக்கு விலகும். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். சிங்கப்பூர் மலேசியா புகழ் நவரத்தின திலகம் VP ராஜா. ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி, ஹீப்ரு முறைப்படி, ஜெமாலஜி. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு வளமான வாழ்க்கை வெற்றி பயணமாக அமைந்திட லக்ஷ்மி குபேர எந்திரம், ராகு கேது எந்திரம், செவ்வாய் தோஷ எந்திரம் வாங்கி பயனடையுங்கள். ஸ்ரீகாலா பைரவர் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர், நம்பர் 14, C Block, G11, ALS Garden, Nadarajan